Hi friends, welcome to Smile Tech. இப்போ இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் கண்டிஷனை புரிஞ்சு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க இல்லை யாருக்காவது கொரோனா தொற்று இருந்தா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆப்பை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து நிறைய தகவல்கள் வந்து ரொம்பவும் பரவிட்டு இருக்குது. ஸோ இதில் நிறைய வந்து ஃபேக்காகவும் இருக்கும், நிறைய ரியலாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கனால நமக்கு எந்த ஒரு இது வந்து உண்மை எது போய் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரில. ஸோ நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான பேருக்கு வந்து கொரோனா தொற்று வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையவே இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேது, ஸோ இந்த ஆப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆப்பை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் யாராவது கொரோனா தொற்று உள்ளவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு 6 அடி தூரத்துலேயே வந்து நம்ம ஃபோன் வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம சேஃபாக மாறிக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம ப்ளூடூத் மற்றும் ஜிபிஎஸ் ஆனாக இருந்துச்சு மட்டுமே நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது கொரோனா தொற்று இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டோர் மற்றும் ஐஃபோன் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிலவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொபைலில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நார்மலாக நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்துக்குமே எஸ் நோ அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ், அப்புறம் கேலரிஸ் இதெல்லாம் வந்து அவங்க எஸ் கேட்பாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம எல்லா ஆப்புக்கும் எஸ் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் எஸ் கொடுத்தா ஆகணும். ஸோ நம்மளுடைய இந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேஃபாக இருக்குமே தவிர யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாகவே வந்து அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சுக்கிட்டு எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப். ஸோ இப்போ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ இங்கிலீஷ்லாம் தமிழ் ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பார்த்துடுங்க அந்த ஆப்போட. அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே ரெஜிஸ்டர் பண்ண போகலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிவைஸ் லொக்கேஷன், ப்ளூடூத் எல்லாமே வந்து நம்ம அலோவ் கொடுக்குறோம். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஷேரிங், ஃபோனோட டேட்டா ஷேரிங்லாம் வந்து நம்ம அலோவ் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்குமே தவிர மற்ற யார்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வாங்க அக்ரி கொடுத்து உள்ளாடி போகிறோம். ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அப்போ தான் நம்ம மொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஓடிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஓடிபியும் இப்போ டக்குன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது உள்ளாடி லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்மளுடைய ஃபுல் நேம், மேல், ஃபீமேல் ஆர் அதர்ஸ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னோடய நேமை வந்து டைப் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜை வந்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் இருந்துச்சுன்னா இதை கொடுங்க, இல்லை நன் ஆஃப் த அபோவ் கொடுத்துருங்க. ஸோ இது கூடவே அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா கடைசியாக நீங்கள் இந்த 30 நாட்களில் ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சைனா தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நமக்கு ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எங்கேயும் போகலை அப்படின்னா நம்ம போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சேஃப். ஸோ லோ ரிஸ்க் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் வந்து நம்ம இருக்கோம். இப்போ சேஃபாக நம்ம இருக்கோம். ஸோ அந்த COVID-19 ஹெல்ப் சென்டர் அதுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது தேவைன்னா கேட்டுக்கலாம். இது என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெண்டர் கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். இப்போ மெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்னோடய ஏஜை வந்து கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்குது. ஸோ எந்த சிம்டம்ஸும் இல்லை. அடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கா, லங் டிசீஸோ, ஹார்ட் டிசீஸா, டயபெட்டிஸா, ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் நன் ஆஃப் த அபோவ் கொடுத்துட்டேன். கடைசி 14 டேஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணோமோ அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுவும் நோ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ரிசல்ட்டில் வரும் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காட்டின மாதிரி தான் இப்போ இங்கே வந்து நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அந்த மாதிரியே வந்து காட்டுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபோனில் ஏகப்பட்ட ஆப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமான ஆப் தான். ஸோ இது நம்ம வந்து யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள், அவங்களும் சேஃபாக இருப்பாங்க. தேங்க்யூ.